நாளைக்கு சொல்லியிருக்கேன். சரிண்ணே. நீ போய் கொள்ளிட இன்ஸ்டியூட்ல பார்த்து 2 வண்டியில சாராய கேன் வருது. சரிண்ணே. சரியா? மாப்ள போன் அடி இது எட்டு பேசு மாப்ள. டெல்லியில இருந்து தம்பி பேசுற மாமா. நீயே பேசு மாமா. டெல்லியில இருந்து சின்ன மாப்ள பேசுறா. ஓடியா ஓடியா ஓடியா. வந்துட்டு ஹலோ அண்ணே, கட் ஆயிடுச்சுண்ணா. அண்ணனும் தங்கச்சி சேர்ந்தீங்கன்னா என்ன அந்த டெல்லி போன்ல பேசவே விட மாட்டீங்களே. பாவம் என் புள்ள. எப்படியோ நீங்களே பேசி தொலைங்க. அம்மா பேசுறதுக்கு அப்புறம் நீ பேச வேண்டியதானே? போன வர வர என் மேல உனக்கு பாசமே இல்ல. எல்லாம் அம்மா மேலதான் வச்சிருக்க. இப்ப கூட பாரு, அம்மாக்கு பிடிச்ச ரிங்டோன் தான் வச்சிருக்க. போன போடு. உன் மேல எனக்கு பாசம் இல்லையா? ஹாய் அண்ணா. மந்திரிமா ஏன் என்னாச்சு? போலீஸ் நீ தானே காப்பாத்தணும். அவர் ஜெயில இருந்து வந்ததுல இருந்து அவர் எந்த வம்பு துப்புக்கும் போறது இல்லைன்னு ஒவ்வொரு கேஸா முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. போலீஸ் ஸ்டேஷன் வச்சிட்டு இருந்தாங்கன்னு இப்ப எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு தெரியலன்னு. ஹலோ குமார். அண்ணா சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லை குமார், பப்ளிக் மேரேஜ் தூக்குனாங்கல்ல? ஆமாண்ணே சொல்லுங்கண்ணே. எங்கே வச்சிருக்காங்க, என்ன கேஸ் போட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. சரிங்கண்ணே, பார்த்து சொல்கிறேண்ணே. பொண்டாட்டி வேற இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கு. நீ உடனே பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண. சரிண்ணே. Yes, sir. Okay, okay, sir. வண்டியை ஒத்தப்பாலம் பக்கமா திருப்போம். வண்டி எடுத்து உன்னை விட மாட்டேன்டா. ரொம்ப நன்றி. எந்திரி. நம்ம எல்லாம் ரவுடி சத்துக்கு வரக்கூடாது. வந்துட்டோம்னா கல்யாணம் பண்ணக்கூடாது. முண்டாட்டி வந்து அழும்போது வலிச்சது, அதான் தூக்குனேன். நீங்க தங்காத, போலீஸ் உன்னை போட்டுரும். இந்த கார்டு எடுத்துட்டு பாம்பே போயிரு. அந்தோனியோட விசிட்டிங் கார்டு அங்க போய் செட்டில் ஆயிரு, அவன் பார்த்துவான். இந்த உதவி மறக்க மாட்டேங்க. பரவாயில்ல நாகராஜ், பரவாயில்ல, தைரியம் போ. காலையிலேருந்து குடிச்சிட்டு போதும் சார். யாரா அந்த அட்டாக் முருகன்? அவன் என்ன பேரு இவனா? சார் அவனுக்கு பின்னாடி பெரிய ஜாதி கூட்டமே இருக்கு சார். என்னையே அடிச்சு போட்டுட்டு அக்யூஸ்டோ கொண்டு போயிட்டான். டிஎஸ்பி கிட்ட சொன்னா அந்த ஆளும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. எஸ்பி கிட்ட சொன்னா அந்த ஆளும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. என்னையா நடக்குதுங்க? இந்த பகுதி எம்எல்ஏ எம்பி எல்லாம் அவன் ஆளு சார். வேணாம் சார், நம்ம தான் சார் அடங்கி போகணும். அடங்கி போற ஆள் நான் கிடையாது. எனக்குன்னு தனி பாலிசி இருக்கு. நான் யாருன்னு காட்டுறேன். ஏன்னா தேவையில்லாம ஆஜராரா? இல்லடா, தூக்குனது நான் போய் ஆஜராகலண்ணா. கேஸை முடிக்கிறேன்னு தேடுறேன்ட்டு எவனாவது அப்பாவி பசங்க வேலை தேட வரணும், 4 பேரை பிடிச்சி கேஸை போட்டு முடிச்சுடுவானுங்கப்பல. நான் செஞ்சது தப்பு. நான் போய் ஆஜராகிறது தான் கரெக்டு. இதா தம்பி. அம்மா இடது கண் துடிக்குதுமா. இடது கண்ணு துடிச்சா நீ கல்யாணம் பண்ணிக்கு போற மச்சானே பார்க்க போறேன்னு அர்த்தம். சீ போமா. தூசி வந்துருக்கு, வேலை பாரு. புகாரு 3 டீ.
முகத்தை மாதிரியா பாக்குறேம்மா. நீ ஏண்டி அவனை பாக்குற? அவனே பொல்லாதுவ. குழந்தைக்கு பலூன் கேக்குறான், கூப்பிட்டு விடுறேன். ஹலோ, அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு பலூன் வாங்கிட்டு வா. ஏய் வாரியா பாருங்க, அடிக்கடி கடலூருக்குலாம் வராதீங்க. போயிட்டு வாங்கண்ணா. வரண்டா. அப்புறம் கூப்பிடுமா? ஐயா வணக்கம் ஐயா. நீதான் பிச்சையா? ஊர்ல இருக்கிற ஆடு மாடு கோழி இதெல்லாம் திருடுறதா உன் பொழப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. திருட்டு நாய என்கிட்டயே போய் சொல்றியா? ஒரு மாசமா உன் ஃபைல பாத்துட்டு தான் இருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. இந்த கணேச மோட்டர்ல கை வச்சேன்யா, அந்த ஆளே மன்னிச்சு என்னை விட்டுட்டான்யா. இந்த முருகன் தாயா என்னை அடிச்சு சுத்தரவை பண்ணி ஊருக்குள்ளேயே நுழைய விடாம பண்ணிட்டு இருக்காயா. நான் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்து 1 மாசம் ஆச்சுங்க. சரி நாளைக்கே போ. நீங்க சொன்னீங்கன்னா இன்னைக்கே ஊருக்குள்ள போவேங்க. ஊருக்குள்ள போனா மட்டும் பத்தாது, முருகனோட வீட்டுக்குள்ளே போகணும். கண்டிப்பாயா வரேன். ஜெயில கஜா பொண்ணு கேக்குறாங்க. டெல்டாவில் உனக்கு பெரிய தாதான்னு வேற சொல்லிக்கிறாங்க. நீ என்ன குழந்தை மாதிரி பலூன் பாக்கெட்டா கேட்டுக்கிருக்க? இந்தா மனு போட்டு பாக்குறேன், பூரா பலூனா வாங்கிட்டு வராங்க. தம்பி நானே வண்டி நேரம் எம்ஜிஆர் காலனி கொடு. முதல்ல வீட்டுக்கு போவோம், அப்புறம் எங்க வேணா போலாம். வீட்டுக்கு கொடுப்பா. மா இங்கே உட்காருங்க. வாங்க மாமா. வாயா வாயா. ஏய் ஏய் ஏய், அப்படியே போட்டா சரி. இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தா முதல்ல குளிக்கணும்னு சொல்லியிருக்கல. போ கொல்லை பக்கம் போய் குளிச்சுட்டு வா, போ. உன் ஏற்பாடு. மாப்பிள்ளைக்கேத்த நல்ல மாமா. ஏண்டா உனக்காவது அறிவு வேண்டாம்? அவனுக்கு சீக்கிரத்துல ஒரு கால் கட்டு போடணும்னு. நான் என்னமோ வேணான்ற மாதிரி சொல்றேன். புள்ள வரான், அவன்கிட்ட சொல்லு. ஐயா அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டியா? போதுமா, முக்கியமான வேலை இருக்குமா. சரி ஒரு வாய் சாப்பிட்டாது போ. நம்ம தண்ணி குடிச்சு போறோமா? ஐயோ சொன்ன பேச்ச என்ன கேட்டிருக்க நீ? ஏய் இவன் எங்க வந்தா? அங்க ஏன் எகுற? நான் தான் வர சொன்னேன். மாமா சரியில்லை மாமா. எல்லாம் சரியா இருக்கு. அந்த பயலுக்கு நீ என்ன வக்காலத்து வாங்குறியா? ஊருக்கட்டத்தனமா பேசிட்டு அவன் எத்தனை நாளைக்கு தான் உங்க 2 பேருக்கும் பயந்துகிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க வராம இருப்பான்? அதுக்கே கல்யாண காட்சி நடந்திருந்தா தானே பொண்டாட்டினா என்ன பிள்ளைங்கன்னா என்னன்னு அவங்க அருமை பெருமை தெரியறதுக்கு. புள்ளுக்குட்டிக்காரி அவளை பாடுறா, பாவண்டா. அவன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். இப்ப அவன் திருந்தி வாழணும்னு நினைக்கிறான். அவனை அதோட மன்னிச்சு விடுறதை விட்டுட்டு அவனை மேல மேல கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காத. ஏய் எங்கடி அவன்? கூப்பிடுறி. வாயை அடிக்க மாட்டாங்க. சீக்கிரம் வாடா. இத பாரு, அவன் மேல உனக்கு கோபம் இருந்தா அவனை கூப்பிட்டு 2 அடி அடிச்சிடு. பாவம் அவன். அதுக்குன்னு அவனை இப்படி கஷ்டப்படுத்தாத, புரியுதா? கேட்டியாடா? அம்மா சொன்னாங்கிறதால தான் விடுறேன். இனிமேல் சைக்கிளை காணும், பம்பை காணும், மோட்டார் இன்ஜினை காணும்னு தகவல் வந்துச்சு தொலைச்சி விடுவோம். தொலைச்சு என் கூட இருந்தவங்களாம் அடிச்சுட்டு தானே வருவான். இந்த மாதிரி சல்லி வேலை பார்த்துட்டு வர மாட்டான். ஒழுங்கா இங்கடா. இதுதான் உனக்கு முதலும் கடைசியும். போ. ஏய் பிச்சை இங்க வா வா. இந்தா போய் கறிகிரி எடுத்து சமைச்சா விடு போ. இதுதான் என் புள்ள மனசு. என் புள்ள கூடவே இருந்துட்டு எப்படிடா இப்படி கெட்ட பேர்லாம் வாங்குறீங்க? அம்மா நான் கிளம்புறேம்மா. ஐயா அர்ஜென்ட்டா இருடா. போறேன். ஐயோ உனக்காக நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் வச்சிருக்கேன், இருந்து சாப்பிட்டு போ. இதை விட எனக்கு ஒரு பெரிய விருந்து அங்க இருக்குமா? ஆமா சொல்லிட்டு வாமாமா. டேய் டேய் இருடா. அவன் தான் ரெக்க கட்டிட்டு பறக்குறான், நீ எங்க பறக்குற? அப்படி எங்க அவசரமா போறீங்க? உன் பையனுக்கு இது வரைக்கும் நம்ம 2 பேரும் எத்தனை பொண்ணை பார்த்திருக்கோம்? அதை ஏன் கேக்குற? 100 பொண்ணுக்கு மேல பார்த்தாச்சே. ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தே தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்கானா? அப்படி சொல்லியிருந்தாதான் இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி ஒருத்தி வந்திருப்பாள. அந்த பாக்கியம் எனக்கு இல்லையே. இனிமே உனக்கு அந்த கவலை இல்ல. என்னடா சொல்ற? இப்போ பையன் பொண்ணை பார்க்க தான் போயிட்டு இருக்கான். நிஜமாவா சொல்ற? ஆமா.
எந்த பொண்ணு இதோ பார், எந்த பொண்ணுன்னு இப்ப கேட்காத. இப்பவே நான் சொல்லிட்டேன்னா உனக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆமா. ஐயோ. வந்துட்டேன் மாப்பிள்ள. ஏய் பாக்குறதா பாக்குறீங்க, பாக்குறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். முக்கியமா நம்ம வீட்டுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற பொண்ணா பாருங்கடா. வாய்க்கு ருசியா சமைக்கிற பொண்ணை பாக்குறேன். இனிமே கொல்ல போற உட்காந்து சுட்டுதான் திங்கணும். சீக்கிரம் வாயா. இதோ வரேன் மாப்பிள்ள. என்ன உளறிட்டு போற?